வணக்கம் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். எதிர்நீச்சல் சீரியலில் தேவசகாயம்ன்ற கதாபாத்திரம் மூலிமா இப்போது நியூ என்ட்ரியாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிறவர் தான் நம்ம அபிஷேக் அவர்கள். இவர் இதுக்கு முன்னாடி சில சீரியல்களில் நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதுவும் கோலங்கள் சீரியலில் இவரோட நடிப்பு செமையாக இருக்கும். இந்த நிலையில் ஆலிவர் தேவசகாயம்ன்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் கச்சிதமாக இவர் நடிச்சிட்டு வராரு. இவர் நான் ஏன் இந்த சீரியலில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்ற தகவலை வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனர் திருசெல்வம் அவர்கள் தான். இவர் இதுக்கு முன்னாடி இயக்கிய கோலங்கள் சீரியலில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அப்போவே உங்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் வந்தால் நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த சீரியலில் நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஆரம்பத்தில் இந்த கதாபாத்திரம் ரொம்பவும் சின்ன கதாபாத்திரம்னு தான் என்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. தொடர்ந்து இந்த கதாபாத்திரத்தில் நீடித்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த சீரியலில் தேவசகாயம் கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அபிஷேக் அவர்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேவசகாயம் கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் எனக்கு திரும்பவும் பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு இயக்குனர் திருசெல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் சன் குடும்பத்திற்கும் என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அபிஷேக் அவர்கள். இவரோட நடிப்பு இந்த எதிர்நீச்சல் சீரியலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.